அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடிய மிக பழமையான ஏட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு குலதெய்வ ஆகர்ஷண இயந்திரம் நாமே எழுதி பயன்படுத்த முறையை பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே வாழ்வில் நடக்காது. எனவே அனைவரும் இந்த முறையை செய்து பயன்பெறுங்க. ஒரு பௌர்ணமி அன்று உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து தீபமேற்றி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி ஒரு வெள்ளை காகித துண்டு ஒன்று வெட்டி வைத்து சிகப்பு கலர் ஸ்கெட்ச் கொண்டு கட்டம் வரைந்து நான் குறிப்பிடுகின்ற அச்சரங்களை ஒவ்வொன்றாக எழுதுங்க. அந்த எந்திரத்தின் 4 புறத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதுங்க. அவ்வாறு எழுதி முடித்து பின்பு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காகித இயந்திரத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கண்களை மூடி உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். பிறகு அந்த காகித இயந்திரத்தின் மீது ஊதி விடுங்க. பிறகு அந்த காகித இயந்திரத்திற்கு ஊதுபத்தி புகை காட்டிட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வைத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்சால் இதே போல் இன்னொரு இயந்திரம் எழுதி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒட்டி வைங்க. மேலும் உங்களால் முடிஞ்சால் இதே இயந்திரத்தை தாய் செய்து கூட அணிந்து கொள்ளுங்கள். உங்களால் எது முடிகிறதோ அதை செய்து கொள்ளுங்கள். மேலும் நான் குறிப்பிட்ட இந்த முறையை மிக நீண்ட நாளுக்கு வேணும், மிக சக்தி உள்ளதாக வேணும்னு நினச்சிங்கன்னா செப்பு தகட்டில் முறைப்படி வரைந்து பர்ஸில் வைத்து கொள்ளுங்கள். தாயத்தாவும் செய்து அணிந்து கொள்ளுங்கள். வீட்டில் பெரிய அளவில் வரைந்து கூட லேமினேட் பண்ணி பூஜையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா மிக பழமையான எந்திரம். அனைவரும் செய்து பயன்பெறுங்க. குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறுங்க. நன்றி, வணக்கம்.